ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி ஒரு முருங்கைக்காயும் இறாலும் போட்டு ஒரு கறி செய்துருக்கிறீங்களா? செய்யாட்டி இன்றைக்கே போய் செய்து பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு, சோறு, இடியப்பம்னு சொல்லி வேறு லெவல் முருங்கைக்காயும் இறாலும் போட்ட கறி அவ்வளவு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்காயும் இறாலும் போட்டு நல்ல ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம் வாங்கோ. நான் இப்போ சட்டிக்குள்ளே எண்ணெய் விடாமல் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அதோட 2 உள்ளியையும் வெட்டி இதுக்கு போட்டிருக்குது. சட்டி சூடு ஏறி அந்த சூட்டில் இந்த வெங்காயம் சாதுவாக வதங்கணும், எண்ணெய் விடாமலே. துப்புரவாக்கி இருக்குது, முருங்கைக்காய் வெட்டி இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ நாங்கள் சமைப்போம் வாங்குவோம். நாங்கள் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெயை இந்த வெங்காயத்துக்குள்ளே விட்டு நல்லா வதக்குவோம். இதோடு நாங்கள் ஒரு தேக்கரண்டி உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு சேர்த்து வதக்கிக்கிற கெதியாக வதங்கி வரும். கிட்டத்தட்ட நாங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்கி கொண்டுதான் நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ள 3 தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், கருவேப்பிலை ரொம்ப சேர்த்து அதையும் நாங்கள் இதோட நல்லா வதக்குவோம். இதோடு நாங்கள் எடுத்து வச்ச இறாலை சேர்த்து வதக்குவோம். இறால் எல்லாம் நல்லா சிவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். அரைக்காய் தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். தேக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளுவோம். 2 தேக்கரண்டி கறித்தூள் போடுவோம். நாங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு பிரட்டுவோம். உங்களுக்கு உரைப்பு தேவை என்றால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு இந்த உரைப்பு அடவாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பிரட்டிட்டு நாங்கள் இப்போ இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறோம். இந்த முருங்கைக்காய் இறால் எல்லாம் நல்லா அவியணும். அவிக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டீங்க. இது மூடி நிற்கிற மாதிரி இந்த எல்லாம் அப்படியே நிற்கிற அளவுக்கு, உள்ளுக்கு நிற்கிற அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா அது அவிய கணக்காக இருக்கும். இப்போ நாங்கள் புளி விட போகிறோம். ஒரு 2 மேசக்கரண்டி அளவு புளி தண்ணி அல்லது 1 மேசக்கரண்டி அளவு உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். கூட வேணுமெண்டா கூட, குறைய வேணுமெண்டா குறைய விடுங்கோ. நாங்கள் இப்போ விட்டது கிட்டத்தட்ட 1 மேசக்கரண்டி அளவு தான் வரும். அந்த திக்காக கிடைச்சபடியாக 1 மேசக்கரண்டி விட்டுருக்குறேன்.